கற்பாறை மீதந்தன் வீடாகினாலும் உம் பொற்பாத துணை நாளும் வேண்டும். உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நெஞ்சத்தில் வா என் மன்னவா, எனில் வாழ்வது இனி நீ அல்லவா. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பதில் சொல்கிற சத்தத்தை வச்சு எவ்வளோ நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது. நான் பீடத்திலிருந்து பார்த்தேன், தொடக்க மன்றாட்டு முடியும் போதும் சரி, நற்செய்தி வாசித்து முடிக்கும் போதும் சரி, இங்கே இருக்கிற ஒரு சில பேருக்கு என்ன பயம் அப்படின்னா, அவங்க உட்காந்துருக்கிற சேரை வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது முடிக்க கீழே குனிஞ்சு பார்த்தாங்க, சேர் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதில் உட்காந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவர் எவ்வளவு நேரம் மறையுரை வைக்க போகிறாரு. நமக்கு சேர் கிடச்சிருச்சு, இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி யாரும் வரல தானே இங்கே? அதுக்கும் பதில் வரல. ஏன்னா பாதி பேர் கோயிலை காலி பண்ணி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு நீங்கள் ஒரு பெரிய உதவி செஞ்சாகணும். நான் கடவுள் நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் எல்லா நேரத்திலும் அப்படின்னு சத்தமாக சொல்லணும். ஆனால் கடவுள் நல்லவர் அப்படிங்கிறத நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன். கடவுள் நல்லவர் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? God is good அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எல்லா நேரத்திலும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ஆல் த டைம். நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு தமிழ் தெரியும்ல, ஏன்னா நிறைய பேர்ட்டு சத்தமே வரல. அதனால தான் நான் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறேன். God is good. ஒரு 5 பேரோ 10 பேரோ சொல்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும். சொல்கிற வரைக்கும் நானும் விடவே மாட்டேன். God is good. அப்பா ஐயோ சீக்கிரம் விட்டுருக்குங்கிறதுக்காகவாது கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க. அதுவும் இந்த கேமராமேனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஒன்றும் வாய் திறக்கிறதே இல்லை. உங்கள் மேலே தான் பயங்கரமான வெளிச்சம் விழுந்துட்டு இருக்குது. அதனால் சத்தமாக சொல்லுங்கள், God is good. God is good. மக்களே, உண்மையிலேயே இதை விட கம்மியான கூட்டத்துக்கெலாம் நான் மறையுரை வச்சுருக்கிறேன். அப்போ சத்தம் நிறையா தான் வந்திருக்குது. மறையுரை அப்படிங்கிறது என்னென்னா மறைக்கல்வி தான், இறைவனை பற்றிய கல்வி தான். அதை தெரிஞ்சுக்காமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பெரிய வியாழன் திருப்பலிக்காக மிகவும் அழகான முன்னுரையை நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் சொன்னார். அதையும் தாண்டி நம்முடைய பங்கு தந்தையும் இந்த நாளுக்குரிய சிறப்பினை சொன்னார். நம்முடைய சகோதரர் ஒருவரே இந்த நாளில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மிகவும் அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளில் சொன்னார். இருந்தாலும் ஃபாதர், நாங்கள் கோயிலுக்கு வந்தால் பேசக்கூடாதுன்னு சின்ன வயசில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வாயை திறந்து பேசவே மாட்டோம் அப்படின்னு ஸ்டாப்லெட் போட்டிருக்கோன்னு சொல்கிறதெல்லாம் இங்கே கதைக்கு ஆகாது. சத்தமாக சொல்லுங்கள், God is good. அப்பாடா, God is good. எனக்கு இப்போயும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறவங்க சத்தமாக சொல்கிறீங்களா இல்லை இந்த பக்கம் இருக்கிறவங்க சத்தமாக சொல்கிறீங்களான்னு? நீங்கள் யாரும் சொல்ல வேணாம், இங்கிட்டு தான் கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் யாரும் சொல்ல வேணாம், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், God is good. நீங்கள் யாரும் சொல்லாதீங்க. இப்போ பாருங்கள், உண்மையிலேயே இவங்க எவ்வளோ சத்தமாக சொல்கிறாங்கன்னு. இந்த பக்கம் இருக்கிறவங்க மட்டும் God is good. பாருங்கள், இவங்க தான் சத்தமாக சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போயும் பின்னாடி இருந்து சத்தமே வரல. அவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த சாமியார் ஏதோ செவ்வாய் கிரகத்துலேருந்து வந்திருப்பார் போல, யாரு பெத்த பிள்ளையோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து God is good. God is good. And all the time. God is good. And all the time. All the time na God is good ன்னு சொல்லுங்க. கடவுளே, என்ன நடக்குது? நான் எவ்வளவோ எதிர்பார்த்துட்டு வந்தேன், இன்னும் முன்னுரையே முடிக்கலன்னா நான் எப்போ மறையுரையை முடிக்கிறது? God is good. And all the time. இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். இன்று இறைவன் மகன் இயேசு தன்னுடைய இரவு உணவின் பொழுது 2 முக்கியமான திருவருட்சாதனங்களை உருவாக்குகிறார். நற்கருணையை உருவாக்குகிறார். அந்த நற்கருணையினை நமக்கு தருவதற்காக குருத்துவத்தினை உருவாக்குகிறார். இன்னைக்கு குருக்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு நாள். அதனால் தான் பங்கு தந்தை நீங்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் என்று அழைத்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நாளில் என்னுடைய அன்னையோடு நான் இருக்க நேர்ந்தது. எல்லா சமயங்களையும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. உங்களுக்குலாம் தெரியும், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் இருந்தது இல்லை? கோவிட் அப்படிங்கிற ஒரு பெருந்தொற்று. அந்த சமயத்தில் எங்கள் அம்மா கிட்ட இருந்த சமயத்தில்
நான் எங்கள் அம்மா கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்கினேன். அப்போ ஒரு 2000 ரூபாய் நோட்டு கொடுத்தாங்க எங்கள் அம்மா என்கிட்ட. சரியா? அதுக்கப்புறம் நான் அதை மாற்றி 4 500 ரூபாய் நோட்டாக வச்சிருக்கிறேன். சரியா? அந்த 4 500 ரூபாய் நோட்டு 2000 ரூபாயை நான் பரிசாக தருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய கேள்விக்கு இங்கே இருக்கிறதுல யாராவது ஒருத்தவங்க சரியான பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே எத்தனை குருக்கள் இருக்கிறார்கள்? 4 பேர், 5 பேர், 4. God is good. God is good. நான் குரு மாணவனாக படிச்சுட்டு இருந்த சமயத்தில் விடுமுறைக்காக என்னுடைய பங்கிற்கு சென்ற பொழுது என்னுடைய பங்குல புதுநன்மை பெருவிழாவிற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ என்னுடைய பங்கு தந்தை என்னை கூப்பிட்டு, ஒரு தம்பிக்கிட்ட இவர் மந்திரம்லாம் படிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அந்த தம்பிக்கிட்ட இறைமகன் கற்றுக் கொடுத்த ஜபத்தினை சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே திருன்னு முழிச்சார் என்னைய பார்த்து. அப்போல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்த்தர் கற்பித்த ஜபம்னு சொல்லுவோம் இல்லையா? கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் வாயை திறக்கவே இல்லை, திருன்னு முழிச்சார். டேய், பரலோகத்தில் மந்திரம் இருக்குல்லடா, இப்போ விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையின் மாற்றிருக்கிறோம்ல, அப்போ அந்த பரலோகத்தில் இருக்கிற மந்திரம் இருக்குல்ல, அதை சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னா அந்த தம்பி இல்லை அப்படியே திருன்னு முழிச்சிட்டு, பிரதர் எனக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். தம்பி, நான் அதை கேட்கல, உனக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டாங்களா அடிக்கலையான்னு கேட்கல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்லு அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் தச்சிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னார். டை, உனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் தச்சிட்டாங்களா பத்திரிக்கை அடிச்சிட்டாங்களா நான் கேட்கல, கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லுடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த தம்பி சொன்னான், பிரதர் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்து சொந்தக்காரவங்கெல்லாம் வந்துட்டாங்க பிரதர் அப்படின்னு சொன்னானே ஒழிய கடைசி வரைக்கும் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லவே இல்லை. காட் இஸ் குட். இதில் என்னடா பெரிய காட் இஸ் குட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்கிறேன். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இல்லை, இதற்கு முன்னாடி இருந்தவர் பேர் என்ன? 16ஆம் பெனடிக்டா? பிரான்சிஸ். அவருக்கு முன்னாடி இருந்தவர் 16ஆம் பெனடிக்ட். அவர் திருத்தந்தையாக இருந்த பொழுது தன்னுடைய விடுமுறைக்காக ஜெர்மன் நாட்டிற்கு செல்வது வழக்கம். ஏன்னா அவர் ஒரு ஜெர்மானியர், ஜெர்மன் நாட்டுக்கார் தான். ஏதாவது ஒரு சிறிய காலம் கிடைக்கிற சமயத்தில் இல்லை ரொம்ப வேலை பழுவினால் அவர் அதிகமாக கஷ்டத்தில் இருக்கிற சமயங்களில் தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த நாடான ஜெர்மனிக்கு போவார். அவருடைய சகோதரரும் ஒரு குருவானவர், ஜார்ஜ் ராட்சிங்கர் அப்படின்னு சொல்லி பேர். எப்பொழுதெல்லாம் தன்னுடைய தம்பி திருத்தந்தை தன்னுடைய தாய் நாட்டிற்கு வருகிறாரோ, தன்னுடைய நகரத்திற்கு வருகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அந்த சகோதரரும் திருத்தந்தையோடு சேர்ந்து நேரம் செலவிடுவது வழக்கம். இருவருமாக எங்கே தங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், ஜெர்மனியில் இருந்த ஒரு இறையியல் கல்லூரி, சலேசிய அருட்தந்தையர்களுக்கு சொந்தமான ஒரு இறையியல் கல்லூரியில் தங்கி இருப்பார்களாம். அப்படி ஒரு முறை தங்கி இருந்த பொழுது திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய சகோதரரிடம் சொல்கிறார், அண்ணே எனக்கு திருப்பலி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பார்க்குறாரு, திருத்தந்தை ஒவ்வொரு குருவானவரும் எல்லா நாளும் திருப்பலி வைக்கிறாரு, நம்முடைய தம்பி திருத்தந்தை அவரும் திருப்பலி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, இப்போ என்ன திடீர்னு இவர் திருப்பலி வைக்கணும்னு சொல்கிறாரு? தன்னுடைய சகோதரரின் சந்தேகத்தை புரிந்து கொண்ட திருத்தந்தை அவராகவே சொன்னார், நான் என்னால் எவ்வளவு மக்களுக்கு முடியுமோ அவ்வளவு மக்களுக்கு திருப்பலி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் கொண்டாட போகின்ற அந்த திருப்பலிக்கு உங்களால் எவ்வளவு மக்களை கூட்டி சேர்க்க முடியுமோ அவ்வளவு மக்களை நீங்கள் எனக்காக கூட்டி சேர்க்க வேண்டும், இறை மக்களை. அதே மாதிரி எவ்வளவு குரு மாணவர்களையும் அருட்கண்ணியர்களாக தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் அந்த திருப்பலிக்கு வரவழைக்க முடியுமோ அவ்வளவு பேரையும் நீங்க வரவழைக்கணும். குருக்கள், கண்ணியர்கள், ஆயர்கள் என எவ்வளவு பேரால் அந்த திருப்பலியில் பங்கெடுக்க முடியுமோ அவர்கள் அத்துணை பேரின் நடுவிலும் நான் அந்த திருப்பலியினை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அது அந்த குருத்துவ கல்லூரியினுடைய முதல்வருக்கு சொல்லப்படுகிறது. அதற்காக ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த திருப்பலியை நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இனிதே எடுத்து நடத்துகிறார்.
அந்த திருப்பலியில் யாரும் எதிர்பாராத ஒரு விஷயத்தினை அவர் செய்தார். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை மிகவும் கண்டிப்பானவர். 16ஆம் பெனடிக்ட் ரொம்ப கண்டிப்பானவர். குறிப்பாக இந்த திருப்பலி விஷயங்கள்ல யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, குருக்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, திருச்சபையினுடைய திரு அவையினுடைய வரைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதில் ஆழமான கண்டிப்பு காட்டியவர் அவர். நற்செய்தி முடிந்த பின்பாக அவர்தான் மறையுரை ஆற்ற விரும்பினார். அந்த மறையுரையின் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, வாசக மேடையில் இருந்த இந்த மைக்கை கலட்டிட்டு நான் எப்படி முன்னாடி நிற்கிறேனோ அதே மாதிரி திருத்தந்தை முன்னால் நிற்கிறார். அதை பார்த்த உடனேயே அங்கே கூடியிருந்த குருக்களும் ஆயர்களும் கருதினால்களும் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால், மறையுரையானது வாசக மேடையில் இருந்துதான் வைக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு குருவானவருக்கும் திருச்சபை தருகின்ற ஒரு மிகப்பெரிய உரிமை. அங்கிருந்து குருவானவர் பேசுகிற பொழுது வேறு யாரும் அவருடன் சேர்ந்து பேச முடியாது, பேசக்கூடாது. அதற்காக குருவானவர் தன்னை முழுமையாக தயாரித்திருக்கிறார். அந்த தயாரிப்பின் அடையாளமாகத்தான் இந்த தோல் துணியானது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 3 சிலுவைகள் இருக்கும். இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டு படித்து கொண்டு அதன் மூலம் இறைகளை விளக்கிச் சொல்வதற்காக கொடுக்கப்பட்ட உரிமை. அது வாசக மேடையிலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனா அதை தாண்டி திருத்தந்த மைக்கை எடுத்துட்டு முன்னாடி வந்த உடனேயே அங்க இருந்தவங்க எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. இப்பயே ஏற்கனவே பாதி பேர் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா தானே? God is good. God is good. அடுத்த ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், திருத்தந்தை அந்த திருப்பீடத்திலிருந்து மக்களோடு ஒரு உரையாடலை தொடங்குகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து ஃபாதர் பேசுவார். எல்லா மறையுரையும் அப்படிதான். ஃபாதர் பேசுற சமயத்தில் 2 பேர் சேர்ந்து பேசுவார். அது உரையாடல் கிடையாது, ஒரு வழிப்பாதை தான். ஆனால் திருத்தந்தை அவர்கள் திருப்பீடத்திலிருந்து ஒரு உரையாடலை துவங்குகிறார். என்னுடைய அன்பு மக்களே, குருக்களே, குரு மாணவர்களே, கன்னியர்களே, கன்னிய மாணவிகளே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மொழியிலும் திருச்சபை என்கின்ற வார்த்தை இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மொழியிலும் திருச்சபை என்கின்ற வார்த்தை இல்லை என்று சொன்னால், திருச்சபைக்கு அடுத்து மிகவும் பொருத்தமான வார்த்தை எது? If the word church does not exist in any of the languages of the world, which is the next most appropriate name for the church என்று கேட்டார். அந்த கேள்வியை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஃபாதர், ஏற்கனவே 2000 ரூபாய் தரேன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். என் கூட சேர்ந்து 4 பேர் சொன்னாங்க, அதுக்கே நீங்கள் ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லை, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? என் அன்பு மக்களே, நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கள். திருச்சபை, திரு அவை அப்படிங்கிற வார்த்தை தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் கிடையாது, இந்தியாவில் உள்ள எந்த மொழியிலையும் கிடையாது, உலகத்தில் உள்ள எந்த மொழியிலையும் கிடையாது. அந்த சமயத்தில் திருச்சபைக்கு வேறு எந்த பெயர் நல்ல பெயராக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். திரு அவை, திருச்சபை 2 ஒன்று தான். முன்னாடி பழைய தமிழில் திருச்சபை அப்படின்னு சொன்னோம், இப்போ நம்ம திரு அவைன்னு சொல்கிறோம். மாசா திருப்பலி, திருப்பலி அப்படின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. தெரியல, அந்த கூட்டத்தில் யாரும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் திருத்தந்தை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேற ஏதாவது இன்னொரு நல்ல பேரா சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாராம். மாசு, பூசை எல்லாம் ஒன்று தான். நம்ம பங்கு தந்தை ரொம்ப கண்டிப்பானவரோ? வெளியில இருந்து நான் ஃபாதர் கூட்டு வந்திருக்கிறேன், யாரும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் தானே கேட்குறேன், சொல்லுங்க தைரியமா. லைவ் போயிட்டு இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்க செய்யற வேலையை. யாருனாலும் பதில் சொல்லலாம். திருச்சபை என்கின்ற பெயர் இந்த உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்று சொன்னால், திருச்சபைக்கு மிகவும் பொருத்தமான வேறு பெயர் என்ன? இறை வேண்டலின் இல்லம். ரொம்ப அழகான பதில். ஆனால் இன்னும் வேற ஒரு பொருத்தமான பெயர் வேண்டும் அப்படின்னு திருத்தந்தை எதிர்பார்க்கிறார். இறை சமூகம், அதுவும் ரொம்ப அழகான பதில். இன்னும் வேற வேற இறை மக்களின் கூட்டமைப்பு. எல்லா பதிலையும் ஒருத்தவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, வர்ற தேர்தலில் எம்எல்ஏவுக்காக நில்லுங்கன்னு மக்கள் எல்லாம் அவங்கள ஓட்டு போட்டு அவங்களுக்கு பதில் உங்களை அனுப்புவாங்க மேலவைக்கு. இறை அமர்வு ரொம்ப அழகா இருக்கு. நன்றி நன்றி. நிறைய பேர் பேசும்போது சந்தோஷமா இருக்கு.
அன்பியம். யார் சொன்னது? அன்பியம். ரொம்ப அழகா இருக்குது. நீங்க ஏறக்குறைய நெருங்கி வந்துட்டீங்க. இறை அழைத்தல், இறை ஆட்சி. நல்லா இருக்கு. நிச்சயமாக நீங்க சொன்ன எல்லா பதில்களையும் இங்கொருவரும் அங்கொருவருமாக கட்டாயம் சொல்லி இருப்பார்கள். இறை வார்த்தையின் இல்லம், நிச்சயமா நல்லா இருக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் திருத்தந்தை எல்லா பதில்களையும் உள்வாங்கி கொண்டு சொன்னார். அவர் திருத்தந்தையாக சொன்னார் என்பது மிகவும் முக்கியமானது. If the word church does not exist in any of the languages of the world, the next appropriate name for the church is, my dear brothers and sisters, charity என்று சொன்னார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மொழியிலும் திரு அவை என்கின்ற வார்த்தை இல்லை என்று சொன்னால், இந்த திரு அவைக்கு அடுத்து மிகவும் பொருத்தமாக இருக்கின்ற வார்த்தை பகிர்வு என்று சொன்னார். பகிர்வு. இறைவன் இறைமகன் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய தூய திரு அவையிலே 2 முகங்கள் இருக்கின்றன. கம்பேஷன், கான்டம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேஷன் என்பது இறை வேண்டலை குறிக்கிறது. கம்பேஷன் என்பது, கான்டம்ப்ளேஷன் என்பது இறை வேண்டுதலை குறிக்கிறது. கம்பேஷன் என்பது இறை பகிர்வினை குறிக்கிறது. இறை வேண்டலினை நாம் முக்கிய முகமாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நாம் இறைவனுடைய பகிர்வினை பெரும்பாலான சமயங்களில் முக்கியமான முகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. God is good. God is good. All the time. பகிர்வும் இறை வேண்டலும் திரு அவையின் 2 முகங்களாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனை வந்து தரிசித்து அவரோடு அமர்ந்து ஜெபித்து அந்த ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையையும் வாழ்நாளையும் கழிப்பதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்திலே இறை மகனை போல தன் வாழ்வை பகிர்ந்து, தன்னுடைய வாழ்விலிருந்து பகிர்ந்து, தன்னையே பகிர்ந்து கொள்வதற்கு பெரும்பாலான சமயங்களில் நமக்கு நாமே தடை கற்களாக இருக்கிறோம். நான் ஈஸ்டர் மறையுரை சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக திருத்தந்தையை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மறையுரை மட்டும் பத்தாது. ஆனால் நாம் பெரும்பாலான சமயங்களில் இறைமகன் நற்கருணையை ஏற்படுத்திய பொழுது இந்த பகிர்வினை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை இறைமகன் சிலுவையில் மதித்த பொழுது தன்னையே நமக்காக பகிர்ந்து கொடுத்து அதிலிருந்து இந்த இரக்கத்தினை, இரக்க பணியினை நமக்காக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இல்ல, நற்கருணையினுடைய இறையியலை புனித யோவான் தன்னுடைய நற்செய்தியில் பேசுகிறார். எத்தனை பேர் நற்கருணையை உண்டாக்கியதை பற்றி விவிலியத்தில் பேசுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பேசுறாங்க நற்கருணை உண்டாக்கியதை? எத்தனை பேர்னு கேட்டேன். வெரி குட். ஆனால் நான் ரொம்ப கஷ்டமான பதில் தான், அதை நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க. புனித பவுல் சொல்றாரு. வேற யார் சொல்றா? யோவான் சொல்றாரா? யோவான் நற்செய்தியில நற்கருணையை உண்டாக்கியது இல்லை. மக்களே, நான் பேசுறது புரியுதா புரியலையா? இப்போ நான் இறங்கி நடந்து வந்துடுவேன். என் கையில் வந்து வயரோட மைக்கு கொடுத்துட்டாங்க. நாகர்கோயில் பக்கம் போய் மறையிறை ஒரு நாள் ஃபுல்லாக தியானம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன், நான் சொல்கிறது புரியுதா புரியலையான்னு. ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார், எதுக்கும் நீங்கள் சொல்கிறத தமிழில் சொல்லுங்கள் ஃபாதர், எங்களுக்கு புரியுதா புரியலையான்னு பார்க்குறோன்னு. அவங்க கூட தேவலாம் போல இருக்குது. அவங்கள விட ரொம்ப மோசமாக ஒரு சில பேர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்க்குற பார்வையே எனக்கு வேர்த்து ஊற்றுது. எத்தனை நற்செய்தி, எத்தனை எத்தனை புத்தகங்களில் விவிலியத்தில் நற்கருணை உண்டாக்கியதை பற்றி பேசப்படுகிறது? மத்தேயு நற்செய்தியாளர் பேசுறாரா பேசலையா? மத்தேயு, அப்புறம் மத்தேயு, லூக்கா, அப்புறம் யோவான் தான் பேசலன்னு சொல்லிட்டனே. இன்று வாசதே யோவான் தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பேசுறார். 4 பேர் பேசுறாங்க. ஆனா யோவான் நற்செய்தியாளர் தெரிந்தே தான் இயேசு நற்கருணையை உண்டாக்கியதை விடுறாரு. எதற்காக விடுகிறார் அப்படின்னு சொன்னா, அவர் நற்கருணையை உண்டாக்கியதை விட நற்கருணை இறையியலை குறிப்பிட்டு காட்டுவதில் ரொம்ப முக்கியத்துவம் காட்டுறார். அதென்ன அது நற்கருணை இறையியல். இயேசுநாதர் வந்து
நற்கருணையை கொண்டாடணும், பாஸ்கா விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாருங்க தன்னுடைய சீடர்களோட சேர்ந்து. அந்த காலத்தில் பாஸ்கா விழாவை கொண்டாடுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு முன்னுரையில் கேட்டிருந்தா தெரியும். முதல் வாசகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் நினைவு கூற வேண்டும் என்று யூத மக்கள் நினைத்தார்கள், அதற்காக கொண்டாட வேண்டும். பொதுவா பாஸ்கா விழா எங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து குடும்பத்தில் உள்ளவங்களோட கொண்டாடுவாங்க. ஆனால் இயேசு தன்னுடைய இறுதி வாழ்வின் பொழுது, இறுதி நாட்களின் பொழுது அவர் பாஸ்கா விழாவை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாரு. குடும்பத்தோட கொண்டாடினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. இப்ப குடும்பத்தில் கொண்டாடுறவங்களுக்கும் குடும்பம் இல்லாம வெளியில போய் தனியா பாஸ்கா விழா கொண்டாடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? குடும்பத்தில் கொண்டாடுற சமயத்தில் அந்த வீட்டிற்கென்று தலைவர் இருப்பார், அதற்காக தயார் செய்ய வேண்டிய பொருள் செலவுகளை எல்லாம் அவரே செய்து கொள்வார். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்ற சமயத்தில் அந்த விருந்தாளிக்கு முதல் தரமான நாற்காலியை கொடுக்குறோம்ல, அதே மாதிரி யூத மக்களுக்கு பழக்கம் கிடையாது. யார் அந்த விருந்தினை ஏற்பாடு செய்கிறாரோ அவர் முதல் தரமான நாற்காலியில் உட்காந்துக்குவாரு, மற்ற எல்லாரையும் சைடில் உட்கார வைப்பாரு. அப்ப அந்த காலத்தில் அந்த யூத மக்கள், இயேசுநாதர் வாழ்ந்த இடத்துல இருந்தவங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபாதருங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க, அங்கி தான் போட்டிருப்பாங்க, நீளமான அங்கி. ஒருவேளை அதுல இருந்து தான் நாங்க அப்படி அங்கி தச்சு போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன் நீளமான அங்கி போட்டிருக்கிறாங்க? அவங்க வாழ்ந்தது பாலைவனத்தில் வாழ்றாங்க இல்லையா? அப்ப அவங்க பாலைவனத்தில் நடந்து போயிட்டு வரும்போது என்ன நடக்கும்னா, காத்தடிக்கும். காத்தடிச்சுன்னா என்ன ஆகும்? நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல இதுக்கும் சொல்ல போதில்லை. நானா தொண்டை தண்ணி போக கத்தி. காத்தடிச்சா என்ன நடக்கும்? பாலைவனத்தில் மணல் பறக்கும். மணல் பறந்துச்சுன்னா உடம்பு ஃபுல்லா ஆகும் இல்லையா? அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க நீண்ட அங்கியை போட்டார்கள். தலைக்கு தலைப்பாகை போட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி மூடிக்கிடுவாங்க. ஆனா அவங்களால எதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னா, அவருடைய கால்களை காப்பாற்ற முடியாது. நீங்க வேளாங்கண்ணிக்கெல்லாம் போய் கடல்ல விளையாண்டீங்கன்னா தெரியும். கடல்ல விளையாண்டுட்டு வந்தீங்கன்னா துணிக்குள்ள மண்ணு போயிருக்கும். அந்த ஃபேண்ட்டுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மடிச்சு தச்சிருக்கிற அந்த துணிக்குள்ள சின்ன சின்ன மண்ணெல்லாம் போயிருக்கும். அந்த மாதிரி பாலைவனத்தில் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த சின்ன சின்ன மண்ணெல்லாம் காலுக்குள்ள போயிடும், காலணிகளுக்குள்ள போயிடும். அப்ப அந்த விருந்துக்கு வர்றவங்க அந்த அழுக்கான கால்களோட போய் விருந்து சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப கால்களை கழுவ வேண்டும். யார் கால்களை கழுவுவார் அப்படின்னு சொன்னா, மிகவும் பணக்காரர்களாக இருந்து அந்த பாஸ்கா விழாவினை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அவர்கள் வீட்டில் இருந்த அடிமைகள் கால்களை கழுவினார்களாம். சரி, அந்த வீட்டில் அடிமை யாரும் இல்லைன்னா யார் கால் கழுவுவா? அந்த வீட்டிலேயே கடைசியா பிறந்த கடைக்குட்டி இருக்கும்ல, சின்ன பிள்ளை இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு அந்த கால் கழுவ வேண்டிய தேவை இருந்தது. அவங்க தான் கால் கழுவணும் அப்படிங்கிற சட்டம் இருந்தது. சரி, இப்ப வீட்டில இருந்து பாஸ்கா விழா கொண்டாடினா கடை சைஸ்ல உள்ளவங்க அடிமைகள் இல்லைன்னா கடை குட்டிகள் வந்து காலை கழுவிடுவாங்க. இயேசுவோடு இப்ப பாஸ்கா விழா கொண்டாடப்படுகின்ற பொழுது இயேசு எந்த அடிமைகளையும் தனக்காக வச்சில்ல, சீடர்களை தான் வைத்திருந்தார். அப்ப அந்த சீடர்கள்ல ஒருவர் தான் கட்டாயம் கால் கழுவணும். ஏன்னா இயேசுநாதர் தான் விருந்தை ஏற்பாடு பண்றார். அதனால அவர் கால் கழுவ முடியுமா? யூத சட்டப்படி அவர் கால் கழுவ முடியாது. அவர் கால் கழுவ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால தான் இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அப்படியே அவங்க எருசலேம் நோக்கி பயணமாகும் பொழுது இயேசுநாதர் வந்து எனக்காக நீங்க பாஸ்கா விழாவை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்ன சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, சீடர்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? நம்மள யாரு சின்னவங்கன்னு பேசிக்கிறாங்களா, யாரு பெரியவங்கன்னு பேசிக்கிறாங்களா? யார் பெரியவங்க நம்மளன்னு பேசிக்கிறாங்க. ஏன் யார் பெரியவங்கன்னு பேசிக்கிட்டாங்கன்னா, நான் பெரியவன் அதனால நான் கால் கழுவுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு வர்றாங்க. இவர் பாட்டுக்கு பாஸ்கா விழா ஆரம்பிச்சிட்டாரு, அதுல கால் கழுவ வேண்டிய வேலை வரும். அப்ப நான் பெரியவனா இருக்கிறதுனால நான் கால் கழுவணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத அவங்க பேசிட்டு வர்றாங்க. இதை கேட்டுக்கிட்டே வர்ற இயேசு பாஸ்கா விழா அந்த உணவு அருந்துகின்ற இடத்துக்கு போகிற சமயத்தில் நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து அவர் பாஸ்கா விழா உண்ணலை. அவங்க எப்படி உண்ணாங்க தெரியுமா? அந்த காலத்தில் கீழே உட்காந்து தான் சாப்பிட்டாங்க. கீழே உட்காந்து சாப்பிட்றப்பையும் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம்ல, அது மாதிரி காலை மடித்து சப்பளங்கால் போடுறதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி போட மாட்டாங்க. ஒரு மாதிரி காலை அப்படி எஸ் மாதிரி மடித்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் அரசர்கள்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அப்படி தான் காலை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க.
அப்ப கடைசியாக அந்த உணவருந்துகின்ற அறைக்கு இயேசு வருகிறார். அப்படி வந்து பார்க்கிற சமயத்துல அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அவரு அந்த கால் கழுவி இருக்க வேண்டிய இடத்த பார்க்கிறாரு. அந்த இடம் காஞ்சே கிடக்குது, அங்க இருக்கிற தண்ணி அப்படியே இருக்குது. அவர் உள்ள போறாரு, அங்க போய் சீடர்களோட சேர்ந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாரோட கால்களையும் கவனிக்கிறாரு. யாரோட காலும் அங்கு கழுவப்படவில்லை. அப்ப என்னுடைய சீடர்களுக்கு இவ்வளவு நான் சொல்லி தந்த பாடம் எதுவுமே புரியல. இவர்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு வார்த்தையால் சொன்னால் பத்தாது, வாழ்க்கையால் சொன்னால்தான் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க காலை கழுவல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உங்களோட காலை நான் கழுவி விடுறேன். யூத முறைப்படி விருந்தினை ஏற்பாடு செய்கின்ற தலைவர் செய்யாத ஒன்றினை தன்னுடைய சீடர்களுக்கு தலைவராக இருந்த ஒருவர், ஆண்டவரும் போதகருமாக இருந்த இயேசுநாதரே செய்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிர்வு அந்த தருணத்திலிருந்து துவங்குகிறது. நம்ம எல்லாருக்கும் திருப்பலிக்கு வந்து திவ்ய நற்கருணை உட்கொள்வது அப்படின்னு சொல்ற சமயத்துல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கே வராதவங்க எல்லாம் கூட என்ன பண்ணிடுவாங்க, பெரிய வியாழனுக்கு வரலன்னா கூட என்னைக்கு வந்துருவாங்க, பெரிய வெள்ளிக்கு கட்டாயம் வந்துருவாங்க. அதுல கொஞ்சம் பேர் விட்டுட்டு மீதி பேர் எப்ப வருவாங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க. நமக்கு நற்கருணை வாங்குவதே கடினமாக இருக்கின்ற பொழுது நமக்கு விழுக்கப்படும் அழைப்பு நற்கருணை வாங்குவதற்காக மட்டுமல்ல, கான்டம்ப்ளேஷனுக்காக மட்டுமல்ல, நற்கருணையை வாழ்வாக்குவதற்கு, நற்கருணையை பகிர்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இறைமகன் இயேசு கொடுத்த பகிர்வு, யாரெல்லாம் தினமும் திருப்பலிக்கு வந்து திவ்ய நற்கருணையை உட்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன், வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். ஆனால் அந்த நற்கருணையை வாங்கிவிட்டு முழந்தாள் படியிட்டு நாம் இறைவனிடம் மன்றாடுகின்றோம் அல்லவா, அதனுடன் நிறைவு பெறுவதல்ல நற்கருணை இறையியல். அந்த தம்பி கர்த்தர் கற்பித்த ஜபம் கூட சொல்லாம நற்கருணை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருடைய முகங்களை நமட்டு சிரிப்பனா பார்த்தேன். யோவான் நற்செய்தி 13 அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு முதல் திவ்ய நற்கருணை நடக்கிறது. அதை நான் வாசிக்க வேணாம்னு நினைச்சேன், ரொம்ப சத்தமா வாசிட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நம்மளாம் இப்போ பத்திரிக்கைலாம் அடிக்கிறோம் இல்லையா, முதல் திருவிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பத்திரிக்கை அடிக்காம விவிலியத்திலேயே இருக்கிற முதல் திருவிருந்து யாருக்கு நடக்குது? என்னை பொறுத்தளவுக்கு யூதாசுக்கு நடக்குது. இயேசுநாதர் நற்கருணையை உருவாக்கின உடனேயே அதில் ஒரு துண்டை எடுத்து திரு ரத்தத்தில் தோய்த்து யூதாசு கிட்ட கொடுக்கிறாரு. யார் வாங்குறா? யூதாஸ் வாங்குறா. யார்கிட்ட இருந்து வாங்குறா? இயேசு கிட்ட இருந்து வாங்குறாரு. இயேசு கிட்ட இருந்து வாங்கணும்னு அவருக்கு என்ன நடக்குதான்? சாத்தான் அவருக்குள் நுழைந்தான் என்று திருவிவிலியத்தில் எழுதியிருக்கிறது. இயேசுவினுடைய கைகளிலிருந்தே நாம் திவ்ய நற்கருணை வாங்கினோம் என்று சொன்னாலும் உன்னதரினுடைய பகிர்வினை, அந்த உன்னத பகிர்வினை நாம் வாழ்வாக்காமல் மேம்போக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதனால் எந்த பலனும் இல்லை. இந்த மொத்த மறையுரையையும் யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 37 39 முடிய உள்ள வசனங்களையும், அதே யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 4 முதல் 7 முடிய உள்ள வசனங்களுக்குள்ளாரே நான் அடக்கிடுவேன். யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 37 39 வரைக்கும் என்ன நடக்குது? தேங்க்யூ போதும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோவான் தன்னுடைய சீடர்களோடு இருக்கிறாரு. அப்ப இயேசு அந்த பக்கமா போறாரு. அப்ப யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி இதோ இறைவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 2 சீடர்களும் இயேசுவிற்கு பின்னால் செல்கிறார்கள். இயேசுக்கு பின்னாடியே போறாங்க. இன்னைக்கு திருப்பலி முடிச்ச உடனேயே நற்கருணை எல்லாம் வாங்கினதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்? அதே மாதிரி இயேசுவுக்கு பின்னால போறோம். அப்ப இயேசு அவர்களை அவர் திரும்பி பார்த்து கேட்கிறாரு, என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க?
நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவர் பதில் சொல்கிறார், வந்து பாருங்கள். இந்த அழைப்பினை தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எடுக்கிறார். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து நற்கரணையில கண்ணை விழிச்சிருந்து நம்ம வேண்டணும் அப்படின்னு சொன்னா நாம் கிறிஸ்தவர்களுக்கான கடமையை ஆற்றி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 37ல இருந்து 39 வரைக்கும் வாசிங்க. யோவான் நற்செய்தி 18 37 38 39. இல்ல அந்த இந்த வசனம் வரும் பாருங்க. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் எங்க கேட்கிறாரு. அந்த காட்டி கொடுக்க வர்ற இடத்துல யாரை தேடுகிறீர்கள் கேட்பார். இவ்வாறு நிறைவேறியது. இப்போ என்னன்னா, இயேசுவினுடைய சீடர்கள், யோவானுடைய சீடர்கள் இயேசுவுக்கு பின்னாடி போறாங்க. யூதாசும் இயேசுவை பிடிக்க வந்தவர்களும் இயேசுவுக்கு முன்னாடி வர்றாங்க. முன்னாடி வந்த பொழுது இயேசு அங்க பின்னாடி திரும்பி பார்த்தவர் முன்னாடியே கேட்பாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அதற்கு? நாங்கள் நாசரேத்தூர் இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. நாசரேத்தூர் இயேசுவை என்று சொன்னதும் யோவான் என்ன சொல்றாரு? அவர்கள் பின்னால் ஒரு அடி சென்று அங்கேயே விழுந்தார்கள். God is good. God is good. All the time. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரண்டு கூட்டங்களில் யாராக நாம் இருக்க போகிறோம்? நற்கருணை என்பது பகிர்வு, வாழ்வில் பகிர்வது, வாழ்வை பகிர்வது. நம்ம வச்சிருக்கிறதுல இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சமா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தம்பட்டம் அடிப்பது அல்ல. வெறும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலை நான் மற்றவர்கள் மத்தியிலே வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதனை வாழ்வாக்க மறுத்தேன் என்று சொன்னால் அதுவும் நற்கருணையினுடைய பகிர்வுடைய முழுமையான அடையாளமாக இருக்க முடியாது. மாறாக, எப்படி தன்னையே தாழ்த்தி அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு தம்மை கீழ்ப்படிபவராக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து காட்டினாரோ, எப்படி எதற்கும் தயங்காமல் ஆண்டவராகவும் போதகராகவும் இருந்தாலும் தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவி நற்கருணை இறையிலனை தன்னுடைய வாழ்க்கையிலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மொழிபெயர்த்து காட்டினாரோ, அப்படி நான் வாழவில்லை என்று சொன்னால் என்னுடைய இறை வழிபாட்டினால் எந்த ஒரு பயனும் இல்லை. இன்று அதனுடைய உச்சமாகத்தான் நம்முடைய பங்கு தந்தை மறையுரையின் நிறைவில் எப்படி இயேசு தன்னுடைய சீடர்களின் கால்களை கழுவினார்களோ அதே போல அவரும் முன்மாதிரியாக அதை தொடங்குகிறார். அப்ப இந்த 40 நாள் உபவாசம், தவம், அதனுடைய முத்தாய்ப்பாக கடைசியாக நாம் பங்கு கொண்ட புனித வார நிகழ்வுகள், அந்த புனித வார நிகழ்வில் கடைசி 3 நாட்களினுடைய தலை நாளாகிய பெரிய வியாழனாகிய இன்று நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய பொழுது, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய பங்கு தந்தை அவர் தம் சகோதரருடைய கால்களை கழுவுகிறார்களோ அதே போல் நாமும் கழுவதற்கு முற்பட வேண்டும். நாங்க எதுக்கு ஃபாதர் கழுவணும்? நான் தொடக்கத்தில் கேட்டேன் இல்லையா, இங்கே எத்தனை குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் தெரியணும். ஆனால் அந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே திருமுழுக்கு வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க, கையை கீழே போடுங்க. இங்கே திருமுழுக்கு வாங்கிய அனைவரும் குருக்களாகவே இருக்கிறார்கள். இறைவன் 2 குருத்துவத்தினை நமக்காக படைத்து தந்திருக்கின்றார். ஒன்று பொது குருத்துவம், இன்னொன்று பணி குருத்துவம். இன்று அவர் பணி குருத்துவத்தை துவங்கி வைக்கிறார். ஆனால் இறைமகன் இயேசுவின் பொது குருத்துவத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவருக்கும்
உன்னதரின் பகிர்வை, உன்னதமான பகிர்வை வாழ்வாக்குவதற்கு கடமை உண்டு என்று சொன்னால், எப்படி நம்முடைய பங்கு தந்தை கால்களை கழுவுகிறார்களோ, என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வீட்டுக்கு போய் யாராவது ஒரே ஒருத்தவங்க காலை கழுவி பாருங்க. யாராவது ஒரே ஒருத்தவங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த சினிமா படத்துலலாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இன்னைக்கு பார்த்துட்டு போன மாதிரி ஆயிடும். இறைவனுடைய பகிர்வினை, நற்கருணையை நாம் முழுதாக்கி கொள்ள வேண்டும், நமதாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்முடைய பங்கு தந்தை துவங்கி வைக்கின்ற அந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சியிலே அது நிலை பெற வேண்டும். எத்தனை பேர் செய்வீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபாதர் எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். God is good and all the time. இறைவன் எல்லா நேரமும் நல்லவராக இருக்கிறார். ஆமென்.